ஆட்சியில் பங்கு அப்படின்ற கோஷம் வந்து நீங்க ஒரு கருத்து வச்சிருக்கீங்க, செல்வத்தோடைய கருத்து வச்சிருக்காங்க, மாணிக்கம் தகவல் போன்ற ஒரு கருத்து வச்சிருக்காங்க. இன்னொரு ஒரு ஒருமித்த கருத்து காங்கிரஸ் இருக்காரு. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்ததில்லை. காங்கிரஸ் தொண்டர்கள் கோரிக்கை அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, அதிகாரம். காங்கிரஸ் தொண்டர்கள் கோரிக்கை இது எதுக்கு இந்த கோரிக்கை வைக்கிறாங்க? காங்கிரஸ் கட்சியை 60 வருஷத்துக்கு பலவீனமாகவே போயிட்டு பலப்படுத்த நேரம் வந்துவிட்டது. காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்திற்காக இந்த கோரிக்கை வைக்கப்படும். விஜயுடனான உங்களோட சந்திப்பு வந்து அரசியலாக பேசப்படுது, பிசினஸ் ரிலேட்டடாகவும் பேசிக்கலாம், சினிமா ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ் நிறைய நீங்க இருக்கு, அது சம்பந்தமான விஷயங்கள் கூட பேசிட்டு. ஆனா அரசியலாக்கப்படுவது தொடர்பாக சினிமால நான் இல்லப்பா, முதல்ல அது கொஞ்சம் தெளிவுபடுத்திடுறேன்னா, சினிமால நான் இல்ல, விஜயை சந்தித்தேன் அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியும். சந்திப்பு இந்த மாதிரியான ஒரு 2 பேர் சந்திக்க கூடாதாங்கப்பா. காங்கிரஸ் கட்சியில பொறுப்பு சந்திக்கும் போது அந்த கேள்வி, அது பிரவீன் சக்கரவர்த்தி வெறும் காங்கிரஸ் கட்சி இது ஒண்ணுதானா, ஐடென்டிட்டி ஒண்ணுதானா? மத்த ஐடென்டிட்டி நிறைய இருக்குது இல்லையா? நான் தனிப்பட்ட முறையில சந்திக்கலாம் இல்லையா? சந்திக்கிறதுல என்ன பெரிய பிரச்சனை? நான் டெல்லியில நிறைய பேரை சந்திக்கிறேன். அதே மாதிரி யாரும் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதே கிடையாது. தமிழ்நாட்டுல வந்து நீங்க இவ்வளவு பெரிய கேள்வி கேட்கறீங்க. ரோல் எந்த அளவுக்கு இருக்கும் சார் இந்த எலெக்ஷன்? உங்களோட ப்ரெடிக்ஷன் ப்ரெடிக்ஷன்லாம் தேவையில்லை. என்ன களத்துல என்ன சூழ்நிலை நீங்களே பார்க்கலாம், எல்லாருக்கும் தெரியுது. அவரு உற்சாகமாக மக்கள் வராங்க அவரோட இதுக்கு ரேலிக்கு, அதெல்லாம் அது வந்து ரொம்ப வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியுது. அதுல ஒன்னும் பெரிய சந்தேகமே கிடையாது யாருக்கும். இது ஓட்டா மாறுமா மாறாதா அதெல்லாம் கூட ஒரு கேள்விகள் எழுப்பப்படுறது. ஆனா வராங்க, மக்களுக்கே தெரியுது. அங்க வந்து அவர் வந்து பாக்குறதுக்கு ஒரு நடிகரா வந்து பார்க்க வரல, இப்போ ஒரு அரசியல்வாதியா தான் பார்க்க வராங்க. இப்ப அதுல இருந்து அவங்களோட எண்ணம் தெரியுது. அவரு ஒரு சக்தி தான் அது, அதை வந்து மறுக்கவே முடியாது யாரும், அதை மறுக்கவே முடியாது. இப்போ ஒரு அரசியல் சக்தியாக உருவாகிவிட்டார் தமிழ்நாட்டில். அந்த சக்தியை நீங்க பயன்படுத்திக்க அதான் சொன்னேன், 3 கோரிக்கைங்க: அதிக சீட்டுகள், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இது வந்து காங்கிரஸ் தொண்டரின் கோரிக்கை, காங்கிரஸ் கட்சியின் நலனுக்காக, எதிர்காலத்துக்காக இது கோரிக்கை. இதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தனித்து போட்டி இல்லாம காங்கிரஸ் சொல்லி கஷ்டமா இருந்து மத்தவங்க யார் என்ன வேணா சொல்லிட்டு போடுங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் அடிச்சுட்டு